இயேசுவின் துன்பத்தை நீ பாரு, பார சிலுவையை சுமப்பதை நீ பாரு. உன் பாவத்தின் கோரத்தை நீ பாரு, நல் மனிதனாய் வாழ மனம் மாறு, மனம் மாறு. அன்பான இயேசுவே, உமது பாடுகளின் பாதையில் உம்மோடு இணைந்து பயணிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். என்னை பின்தொடர்வாயா என்ற உமது மெல்லிய குரல் எங்கள் இதய கதவுகளை தட்டிக்கொண்டே இருக்கிறது. உம்மால் அழைக்கப்பட்ட திருத்தூதர்கள் மீன்பிடிக்கும் வேலையை, வரி வசூலிக்கும் வேலையை விட்டதைப் போல நாங்களும் எங்கள் பாவங்களையும் உலக பற்றுகளையும் விட்டுவிட்டு உம்மை பின்தொடர எங்களை அழைக்கின்றீர். உமது சிலுவை சுவடுகளில் எங்கள் காலடிகளை பதிக்கவும், உமது அன்பின் பாதையில் இறுதி வரை நிலைத்திருக்கவும் எங்களுக்கு துணை செய்வீராக. தீர்ப்பிடும் எண்ணத்தை எறிந்து விடு, பிறர் தீமையை காண்பதை விலக்கிவிடு. உன் பாவத்தின் கோரத்தை நீ பாரு, நல் மனிதனாய் வாழ மனம் மாறு, மனம் மாறு. முதல் நிலை, இயேசு மரணத்திற்கு தீர்ப்பிடப்படுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிந்தனை. ஆண்டவரே, தூயவரான நீர் அநீதியான தீர்ப்பை பெற்றீர். பிலாத்து தன் அதிகாரத்தை காக்க உம்மை பலி கொடுத்தான். நீர் மௌனமாக அந்த தீர்ப்பை ஏற்றீர். ஏனெனில் உமது மௌனம் உலகிற்கு நீதியை கற்றுத்தந்தது. நீர் எங்களை பார்த்து கேட்கிறீர். உலகம் உனக்கு எதிராக தீர்ப்பிடும்போது உண்மையை சொல்ல அஞ்சாமல் என் நீதியின் பாதையில் என்னை பின்தொடர்வாயா? ஜெபம். எம் இறைவா, பிறரை தவறாக தீர்ப்பிடுவதை தவிர்க்கவும், சோதனையான நேரங்களில் உமது உண்மையை உரக்கச் சொல்லவும் எங்களுக்கு தைரியம் தாரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். துன்பத்தை கொடுப்பதை நிறுத்திவிடு, நீயோ சிலுவையாய் வாழ்வதை விட்டுவிடு. உன் பாவத்தின் கோரத்தை நீ பாரு, நல் மனிதனாய் வாழ மனம் மாறு, மனம் மாறு. இரண்டாம் நிலை, இயேசு சிலுவையை சுமக்கிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிந்தனை. முட்கள் நிறைந்த பாதையில் பாரமான சிலுவை உமது தோள்களில் ஏற்றப்பட்டது. அது வெறும் மரம் அல்ல, அது மனிதகுலத்தின் மீட்புக்கான கருவி. நீர் பாரத்தை சுமக்க தயங்கவில்லை. நீர் எங்களை அழைக்கிறீர். வாழ்வின் சுமைகள் உன்னை அழுத்தும்போது முணுமுணுக்காமல் உனது சிலுவையை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு என்னை பின்தொடர்வாயா? ஜெபம். ஆண்டவரே, கவலைகளும் பொறுப்புகளும் பாரமாக தெரியும்போது அவற்றை உமது அன்பிற்காக சுமக்கும் பக்குவத்தை
எங்களுக்கு தாரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமீன். சுமை தந்து விழ வைக்க நினைக்காதே, பிறர் விழுவதை கண்டு மகிழாதே. உன் பாவத்தின் கோரத்தை நீ பாரு, நல் மனிதனாய் வாழ மனம் மாறு, மனம் மாறு. மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிந்தனை. சிலுவையின் அதிக பாரத்தால் நீர் மண்ணில் விழுந்தீர். படைத்தவர் படைப்பின் காலடியில் விழுந்தார். நீர் விழுந்த போதிலும் உமது இலக்கை அடைய மீண்டும் எழுந்தீர். நீ தவறுகள் செய்து கீழே விழும்போது நம்பிக்கை இழந்து விடாமல் என் மன்னிப்பின் கரத்தை பிடித்து மீண்டும் எழுந்து என்னை பின்தொடர்வாயா? ஜெபம். இறைவா, நாங்கள் பாவத்தில் விழும்போதெல்லாம் உமது கிருபையால் மீண்டும் எழுந்து உமது பாதையில் நடக்க அருள் தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். அன்னையின் அன்பை உணர்ந்து விடு, அவர் கண்ணீர் அனைத்தையும் துடைக்க விடு. உன் பாவத்தின் கோரத்தை நீ பாரு, நல் மனிதனாய் வாழ மனம் மாறு, மனம் மாறு. நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிந்தனை. மகனின் பாடுகளும் தாயின் கண்ணீரும் அங்கே சந்தித்து கொண்டன. வார்த்தைகள் தேவையில்லை, அவர்களின் பார்வைகளே அன்பை பகிர்ந்தன. உன் குடும்பத்திலும் உறவுகளிலும் கசப்பான சந்திப்புகள் நிகழும்போது அன்பையும் பொறுமையையும் ஆயுதமாக கொண்டு என் தியாக பாதையில் என்னை பின்தொடர்வாயா? ஜெபம். அன்னை மரியாவைப் போல துன்பப்படும் உமது பிள்ளைகளின் அருகில் நின்று அவர்களுக்கு ஆறுதல் தரும் இதயம் எங்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். ஆபத்தில் உதவி செய்துவிடு, பிறர் சுமையை கொஞ்சம் இறக்கிவிடு. உன் பாவத்தின் கோரத்தை நீ பாரு, நல் மனிதனாய் வாழ மனம் மாறு, மனம் மாறு. ஐந்தாம் நிலை. சீரேனே ஊர் சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்கிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிந்தனை. சீமோன் அறியாத ஒரு சுமையை சுமக்க அழைக்கப்படுகிறான். ஆரம்பத்தில் தயங்கிய அவன் பின்னர் உமது அன்பில் இணைந்தான். சுயநலத்தை துறந்து பாரத்தினால் தவிக்கும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும்
உனது தோள்களை கொடுத்து என் சேவை பாதையில் என்னை பின்தொடர்வாயா? ஜெபம். ஆண்டவரே, அடுத்திருப்பவரின் துன்பத்தில் பங்கெடுக்கவும் உமது பணியில் ஒரு கருவியாக செயல்படவும் எங்களுக்கு ஆவல் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். பிறர் நிலை நினைத்து மனம் கலங்கு, துயர் போக்கிட உதவிகள் நீ வழங்கு. உன் பாவத்தின் கோரத்தை நீ பாரு, நல் மனிதனாய் வாழ மனம் மாறு, மனம் மாறு. ஆறாம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திரு சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிந்தனை. இரத்தமும் அழுக்கும் படிந்து உமது திருமுகத்தை துடைக்க ஒரு பெண் துணிச்சலோடு முன்வந்தாள். அவளது அன்பிற்கு பரிசாக உமது உருவம் அவள் துணியில் பதிந்தது. உலகமே என்னை பரியாசம் செய்தாலும் என் காயப்பட்ட பிள்ளைகளிடம் இரக்கம் காட்டி என் கருணை பாதையில் என்னை பின்தொடர்வாயா? ஜெபம். இறைவா, உமது சாயலை ஒவ்வொரு மனிதரிடமும் காணவும் அவர்களுக்கு பணிவிடை செய்யவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். பாவத்தில் வாழ்வதை விலக்கிவிடு, தீமை சேற்றில் விழுவதை தவிர்த்து விடு. உன் பாவத்தின் கோரத்தை நீ பாரு, நல் மனிதனாய் வாழ மனம் மாறு, மனம் மாறு. ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். பலவீனம் மீண்டும் உம்மை கீழே தள்ளியது. ஆனால் உமது அன்பு உம்மை கட்டாயப்படுத்தி எழச் செய்தது. முயற்சிகள் தோற்று போகும்போது சோர்வை உதறி தள்ளிவிட்டு விடாமுயற்சியோடு மீண்டும் எழுந்து என்னை பின்தொடர்வாயா? ஜெபம். தோல்விகளால் நாங்கள் துவண்டு விடாதபடி உமது சிலுவை தரும் வல்லமையால் எங்களை எப்போதும் திடப்படுத்தும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். அன்பை காட்டிட தயங்காதே, பிறர் கண்ணீர் துடைத்திட மறவாதே. உன் பாவத்தின் கோரத்தை நீ பாரு, நல் மனிதனாய் வாழ மனம் மாறு, மனம் மாறு. எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திரு சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிந்தனை. நீர் வேதனையின் உச்சத்தில் இருந்தபோதும் பிறருடைய எதிர்காலத்திற்காக கவலைப்பட்டீர். உமது சொந்த துன்பங்களுக்கு நடுவிலும் பிறருடைய கண்ணீரை துடைக்க முன்வந்து என் ஆறுதலின் பாதையில் என்னை பின்தொடர்வாயா?
ஜெபம். ஆண்டவரே, எங்கள் சுயநல சிறையில் இருந்து எங்களை விடுவித்து பிறர் மீது அக்கறை கொள்ளும் குணத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். வாழ்விலே தடைகள் வருவதுண்டு, நீ விழுந்தாலும் எழுந்து முன்னேறு. உன் பாவத்தின் கோரத்தை நீ பாரு, நல் மனிதனாய் வாழ மனம் மாறு, மனம் மாறு. 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிந்தனை. இலக்கை அடையும் முன்பே நீர் முற்று முழுதாக நலிவுற்று வீழ்ந்தீர். ஆனாலும் கல்வாரி மலையின் உச்சியை அடைய நீர் துடித்தீர். வாழ்வின் போராட்டங்கள் உன்னை முற்றிலும் முடக்கும்போது என் உயிர்ப்பின் மீது நம்பிக்கை வைத்து இறுதி வரை என்னை பின்தொடர்வாயா? ஜெபம். நம்பிக்கை இழந்த நேரங்களில் உமது உறுதி எங்களுக்கு தெம்பாக இருக்கட்டும். மரணம் வரை உம்மை பின்தொடர அருள் தாரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். தீமையின் ஆடையை களைந்தெடுத்து மன தூய்மையின் ஆடையை நீ உடுத்து, உன் பாவத்தின் கோரத்தை நீ பாரு, நல் மனிதனாய் வாழ மனம் மாறு, மனம் மாறு. 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடுகள் களையப்படுகின்றன. அன்பு நிற இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிந்தனை. உலகிற்கு ஆடை தந்தவர் இன்று ஆடை என்று நிற்கிறார். நீர் அனைத்தையும் துறந்தீர். உனது கௌரவம், அகந்தை மற்றும் உலக பற்றுகளை களைந்துவிட்டு ஏழ்மையையும் எளிமையையும் ஏற்றுக்கொண்டு என்னை பின்தொடர்வாயா? ஜெபம். வெளிவேடங்களை தவிர்த்து உள்ளத்தின் தூய்மையோடு உம்மை பின்தொடர எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவிலா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமீன். ஆணிகள் போன்ற வார்த்தைகளால் பிறர் மனம் நோக செய்திட சொல்லாதே. உன் பாவத்தின் கோரத்தை நீ பாரு, நல் மனிதனாய் வாழ மனம் மாறு, மனம் மாறு. 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். அன்பு நிறை இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிந்தனை. ஆணைகள் உமது சதையை துளைத்தன. சிலுவையோடு நீர் பிணைக்கப்பட்டீர். உன் ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையில் அடித்துவிட்டு உன்னை முழுமையாக எனக்கு அர்ப்பணித்து என்னை பின்தொடர்வாயா? ஜெபம். எங்கள் கோபத்தையும் வன்மத்தையும் சிலுவையில் அறைந்துவிட்டு அன்பு என்னும் புதிய வாழ்வை தேட எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். உயிர் தரும் நண்பனே வாழ்ந்து விடு, பிறர் வாழ
மனிதனாய் வாழ மனம் மாறு, மனம் மாறு. 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் துறக்கிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிந்தனை. எல்லாம் முடிந்தது. நீர் தந்தையிடம் உமது ஆவியை ஒப்படைத்தீர். உனக்காக நான் என் உயிரையே தந்தேன். நீயும் உனது வாழ்வை பிறருக்காக தியாகம் செய்து என் தியாக பாதையில் என்னை பின்தொடர்வாயா? ஜெபம். இறைவா, உமது சிலுவை சாவினால் எங்களுக்கு புதிய விடியலை தந்தீர். உமது அன்பில் நாங்கள் எப்போதும் நிலைத்திருக்கச் செய்தருளும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவார்களாக. ஆமென். துன்பத்தை தாங்கும் மனம் கேளு, எந்த இழப்பிலும் இறைவனை நீ நாடு. உன் பாவத்தின் கோரத்தை நீ பாரு, நல் மனிதனாய் வாழ மனம் மாறு, மனம் மாறு. 13ஆம் நிலை. இயேசு தாயின் மடியில் கிடத்தப்படுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிந்தனை. போராட்டம் ஓய்ந்தது, மௌனம் நிலவியது. நீர் தாயின் மடியில் இளைப்பாறினீர். முடிவற்ற மௌனத்திலும் தனிமையிலும் என் பிரசன்னத்தை மட்டும் துணையாக கொண்டு நம்பிக்கையோடு என்னை பின்தொடர்வாயா? ஜெபம். அன்னை மரியே, உமது திருமகனை நீர் அரவணைத்தது போல எங்கள் துன்ப நேரங்களில் எங்களை உமது அரவணைப்பில் காத்தருளும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். மன்னக வாழ்வுக்கு முடிவுண்டு, என்றும் விண்ணக வாழ்வுக்கு வழி தேடு. உன் பாவத்தின் கோரத்தை நீ பாரு, நல் மனிதனாய் வாழ மனம் மாறு, மனம் மாறு. 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் வைக்கப்படுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினேன். சிந்தனை. கல்லும் மண்ணும் உமது உடலை மூடியது. ஆனால் கல்லறை என்பது ஒரு புதிய பயணத்தின் தொடக்கம். பழைய பாவ சுபவாகங்களை புதைத்துவிட்டு புதிய மனிதனாக உயிர்த்தெழுந்து நித்திய வாழ்வை நோக்கி என்னை பின்தொடர்வாயா? ஜெபம். ஆண்டவரே, எங்களை உமது கல்லறையோடு இணைத்து புதைத்துவிடும். உமது உயிர்ப்பின் ஒளியில் நாங்கள் புதிய படைப்பாக பிறக்கச் செய்தருளும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். என்னை பின்தொடர்வாயா? ஆண்டவரின் இந்த அழைப்பு இன்று எங்களை தட்டி எழுப்புகிறது. சிலுவையின் பாதை என்பது மரணத்தின் பாதை அல்ல, அது வாழ்வின் பாதை. அந்த பாதையில் நீர் காட்டிய அன்பு, பொறுமை, மன்னிப்பு,
மற்றும் தியாகத்தை நாங்களும் கடைபிடிப்போம். உமது உயிர்ப்பின் மாட்சியில் நாங்களும் பங்கேற்க அருள் தாரும். ஆமென்.